என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனை பேரால் நீ புரிந்து கொள்ளப்படாமல் இருந்தாலும் உன் மனதின் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த வாராகி அம்மாதான். நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுத நாட்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் இவ்வளவு வேண்டிக் கொள்கிறேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று இரவு நேரங்களில் மனமுடைந்து நீ கேட்ட கேள்விகளும் இந்த அன்னையின் காதுகளில் விழுந்ததே என் தங்கமே. நீ நினைப்பதற்கு முன்னரே உன் வலியை உணர்ந்தவள் நான். அதனால் தான் இன்னும் உன்னை விடாமல் தாங்கிக் கொண்டு நிற்கிறேன். என் செல்லமே, இந்த உலகத்தில் பலர் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் எல்லோராலும் காத்திருக்க முடியாது. பலர் வேண்டிக் கொள்கிறார்கள், ஆனால் எல்லோராலும் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க முடியாது. சிலர் இன்று ஒரு ஆசையை கேட்பார்கள், நாளை வேறொரு ஆசையை கேட்பார்கள். மனம் காற்றை போல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி அல்ல. உன் மனம் உடைந்த நேரங்களிலும் கூட ஒரு நாள் என் வாராகி அம்மா கண்டிப்பாக எனக்கானதை வழங்குவாள் என்று நம்பிக்கையை கைவிடாமல் உறுதியாக நின்றாய். அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலம். அதுவே இந்த அன்னைக்கு உன்னை மிகவும் நேசிக்க வைத்தது. உன் வாராகி தாய் எதையும் அவசரமாக வழங்க மாட்டேன். என் குழந்தையே, நீ கேட்டதற்காக உடனே கையில் கொடுத்துவிட்டு விலகி செல்லும் தாய் நான் அல்ல. உனக்கு எது நல்லது, எது நீண்ட காலம் நிலைத்திருக்கும், எது உன் வாழ்க்கையை உயர்த்தும், எது உன்னை பாதுகாக்கும் என்பதனை எல்லாம் ஆராய்ந்த பிறகே இந்த வாராகி அம்மன் முடிவு செய்கிறேன். சில நேரங்களில் நீ கோபப்பட்டாய், ஏன் அம்மா இன்னும் தரவில்லை என்று மனம் வருந்தினாய். சில நாட்களில் பேசாமல் விலகி நின்றாய். ஆனாலும் உன் பின்னால் நிழலாக வந்து நின்றது உன் அன்னை நான்தான். நீ என்னை மறந்த தருணங்களிலும் கூட நான் உன்னை ஒரு நாளும் மறந்ததில்லை என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் உடனே கிடைப்பவைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். காத்திருந்து கிடைப்பவைகளுக்குத்தான் உண்மையான அருமை இருக்கும். பசியோடு இருந்தவனுக்குத்தான் ஒரு பிடி உணவின் மதிப்பு புரியும். அதுபோல கஷ்டப்பட்டு அடைந்த வெற்றிதான் நிலைத்து நிற்கும். அதனால் தான் உன் வாழ்க்கையில் நான் தாமதத்தை ஏற்படுத்தினேன். அந்த தாமதம் தண்டனை அல்ல, அது உன்னை வலிமையாக்கிய பயிற்சி. இன்று நீ விழுந்து எழுந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நாளை உன்னை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மாற்றப் போகின்றன. உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நல்ல மண் உருவாக மழையும் தேவை, வெயிலும் தேவை. அதுபோல நல்ல வாழ்க்கை உருவாக சிரிப்பும் தேவை, கண்ணீரும் தேவை. நீ சந்தித்த அவமானங்கள், உன்னை விட்டு விலகி சென்ற மனிதர்கள், உன்னை நம்பாமல் பேசிய உறவுகள், உன்னை மதிக்காமல் நடந்தவர்கள், இவை அனைத்தும் வீணாக நிகழவில்லை. அந்த ஒவ்வொரு சம்பவமும் உன் மனதை பலப்படுத்துவதற்காகவே நடந்தன. இன்று நீ அனுபவித்த வலி நாளை உன் வெற்றியின் வரலாறாக மாறப்போகிறது. என் செல்லமே, சில விஷயங்கள் கிடைக்காமல் போனதற்காக நீ அழுதாய். ஆனால் அவை கிடைத்திருந்தால் இன்னும் பெரிய துன்பம் வந்திருக்கும் என்பதை உனக்கு தெரியாது. சில மனிதர்களை நீ உயிரை போல பிடித்து கொள்ள நினைத்தாய். ஆனால் அவர்கள் விலகி சென்றது உன் நன்மைக்காகத்தான். சில வேலைகள் கையில் வராமல் போனது உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேரத்தில் அது உனக்கு தோல்வியாக தோன்றியது. ஆனால் இன்று மெதுவாக நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய், அம்மா என்னை காப்பாற்றிதான் இருக்கிறாள் என்று. உன் வாராகி தாய் கையில் இருக்கும் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல என் தங்கமே. அது உன் துன்பங்களை நொறுக்கும் சக்தி. உன்னை இரவு முழுவதும் தூங்க விடாமல் செய்த பயங்கள்,
உன் மனதை தினமும் வாட்டிய கவலைகள், உன்னை கீழே இழுக்க நினைத்த மனிதர்களின் தீய எண்ணங்கள், இவற்றை எல்லாம் என் உலக்கையால் அடித்து உடைத்து தூளாக்கப் போகிறேன். இனி நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை சுற்றி நான் பாதுகாப்பான வட்டத்தை அமைத்து நிற்கிறேன். யார் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் இந்த வாராகி அம்மனின் முன்னிலையில் அவர்களின் சக்தி செயல்படாது. என் பிள்ளையே, உன் மனம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறது என்பதை நான் அறிவேன். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ எண்ணிய தருணங்கள் உண்டு. ஆனால் உன் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண சோதனைகள் வரும். பெரிய உயரத்திற்கு போகப் போகிறவர்களுக்கு தான் பெரிய சோதனைகள் வரும். தங்கத்தை நெருப்பில் வைத்துதான் ஆபரணமாக மாற்றுகிறார்கள். அதுபோல உன்னையும் இந்த வாழ்க்கை உருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உருக்கம் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை ஒளிர வைப்பதற்காகத்தான். என் அன்பு தங்கமே, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைத்து நினைக்காதே. வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் பலர் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெரிய வீடு இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். பணம் இருந்தாலும் அன்பு இல்லாமல் தவிக்கிறார்கள். அதனால் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான பாதை தனித்துவமானது. உனக்கான நேரம் தனித்துவமானது. உனக்காக நான் வைத்திருக்கும் அதிர்ஷ்டமும் தனித்துவமானது. இந்த வாராகி அம்மன் உனக்கு வழங்கப் போகும் நல்ல விஷயங்கள் திடீரென்று உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன. என் குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த கதவு திறக்கப் போகிறது. நின்று போன காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும். நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் திரும்பி வரும். உன் வீட்டில் சிரிப்பின் ஒளி அதிகரிக்கும். மன அழுத்தம் குறையும். நீ தூங்காமல் கழித்த இரவுகளுக்கு பதிலாக அமைதியான நாட்கள் வரப்போகின்றன. ஆனால் என் பிள்ளையே, ஒரு விஷயம் மட்டும் மறந்து விடாதே. கிடைத்த பிறகு அதனை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். வேண்டிக் கொண்ட போது இருந்த பக்தி கிடைத்த பிறகும் இருக்க வேண்டும். துன்பத்தில் மட்டும் தெய்வத்தை தேடி சந்தோஷத்தில் மறந்துவிடக்கூடாது. உன் வாராகி தாய் உன்னை கைப்பிடித்து உயர்த்திய பிறகு நீயும் நல்ல மனதுடன் பிறருக்கு உதவ வேண்டும். கண்ணீர் சிந்தியவனுக்குத்தான் மற்றவரின் கண்ணீரின் அருமை புரியும். என் செல்லமே, இனிமேல் யாருடைய வார்த்தைகளாலும் மனம் உடையாதே. உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் பேசட்டும். உன்னை நம்பாதவர்கள் விலகட்டும். இந்த உலகம் எல்லோரையும் புரிந்து கொள்ளாது. ஆனால் உன் வாராகி அம்மன் உன்னை முழுமையாக அறிவாள். நீ நல்ல மனம் கொண்டவன், பிறருக்கு தீங்கு நினைக்காதவன். அதனால்தான் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். தாமதம் ஏற்பட்டாலும் ஆனால் உனக்கான நியாயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதில் கிடைக்கும். உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் ஒரு நாள் உன் முன்னிலையில் தலை குனிவார்கள். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து வியப்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அகம்பாவம் உன்னிடம் வரக்கூடாது என் தங்கமே. ஏனெனில் உயரத்திற்கு கொண்டு செல்வது இந்த வாராகி அம்மன், கீழே இறக்குவதும் இந்த அன்னையே. அதனால் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். என் பிள்ளையே, இனிமேல் நீ தனியாக இல்லை. உன் பின்னால் இந்த வாராகி தாய் நிற்கிறேன். உன் வீட்டு வாசலில் என் அருள் நிற்கிறது. உன் பாதையில் நான் ஒளி ஏற்றி வைத்திருக்கிறேன். நீ ஒரு அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வை. மீதமுள்ள பாதையை நான் காட்டுகிறேன். உன் கைகளில் காலியாக இருந்த இடங்கள்
நிரம்பப் போகின்றன. உன் மனதில் உடைந்திருந்த நம்பிக்கை மீண்டும் மலரப் போகிறது. உன் வாராகி தாய் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே. என்னால் முடியாது என்று சொல்லாதே. நீ பலமுறை விழுந்தாலும் இன்னும் எழுந்து நிற்கிறாய் என்றால் அதுவே உன் சக்தி. உன்னுள் நான் வைத்திருக்கும் தீ இன்னும் அணையவில்லை என்பதற்கான அடையாளம் அது. இந்த வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. ஆனால் அந்த சோதனைகளில் நீ தோற்றுவிடவில்லை. அழுதபடியே நடந்தாய். உடைந்த மனதோடு கூட பிறரிடம் சிரித்து பேசினாய். யாருக்கும் தெரியாமல் உன் வலியை மறைத்து வாழ்ந்தாய். அதற்காகவே உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் பொறுமை வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. உன் நம்பிக்கை வீணாகாது. இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேகமாக நிகழும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். நின்று போன விஷயங்கள் நகரும். உன் மனதில் இருந்த இருள் விலகும். உன் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். இத்தனை நாள் காத்திருந்ததற்கு அர்த்தம் இருந்தது என்று நீயே கண்கலங்கி பேசப் போகிறாய். என்றும் உன் வாராகி தாய் உன்னுடன் இருப்பேன். என் தங்கமே, உன் நெஞ்சில் நீ என்னை உண்மையாக அழைத்தால் நான் ஓடி வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் பயத்தை அகற்றுவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் செழிக்க வைப்பேன். உன் துன்பங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன்னை யாராலும் உடைக்க முடியாத அளவிற்கு வலிமையானவனாக மாற்றுவேன். அதனால் இனிமேல் பயப்படாமல் வாழு. நம்பிக்கையுடன் நட. மனதை உடைக்காதே. நல்லதை நினை. நல்லதை பேசு. நல்லதை செய். உன் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையின் நல்ல அத்தியாயம் திறக்கப் போகிறது. இந்த வாராகி அம்மாவின் ஆசீர்வாதம்